ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கச்சோடி செய்ய போகிறோம். இதில் காரமும் செய்கிறோம். இதுக்கு வந்து மைதாவும் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். பருப்பு ஒரே ஒரு கை கடலைப்பருப்பு, ஏன்னா பிடிமானம் வரத்துக்காக இது ஊற வச்சுருக்கிறேன். ஒரு மணி நேரம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் நெய் போட்டுட்டு மாமூலாக சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். இது பச்சை பயிரும் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை இதில் போட்டுருக்கேன். இது கொஞ்சம் மையம் அரைச்சிக்கலாம். இதை இந்த பதத்துக்கு தான் கொஞ்சம் நல்லா மையவே இருக்குது, வெண்ணெய் மாதிரி. இதுக்கு வந்து கார கொச்சடிக்கு 2 பச்சை மிளகா, ஒரு பாதி வெங்காயம், ஒரு 2 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பட்டை உப்பு போட்டுட்டு சின்ன துண்டு இஞ்சி, உப்பு கொஞ்சம் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி சொல்லிட்டு அந்த நம்ம ஊற வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம். கச்சோடிக்கு எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கின்னு அந்த பாருங்கள், இது அரைஞ்சதும் சும்மா இதில் கொஞ்சம் வறுத்துக்கணும். அந்த எண்ணெயில் போட்டு இந்த கடல மாவை வறுத்துக்கணும். இந்த அரைச்சதை இதில் கொட்டிக்கலாம். டீ கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. உப்பு அதிலே போட்டு அரைச்சிட்டோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள். ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கின்னு நம்ம உசிலிக்கு எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி போட்டு மூடி வச்சுட்டு வைங்க. பாருங்க, இந்த மாதிரி உருட்டுற பதம் இது மாதிரி வரணும். எடுத்து உருட்டினா உருட்டு வரணும். அந்த மாதிரி பதம் வந்தவொடனே ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கேஸை. இந்த பிசைஞ்சு வச்சா மைதா மாவு இல்லை கோதுமை மாவு, உங்களுக்கு எது வேணுமோ அதை பிசைஞ்சு வச்சா அந்த மாவை இது மாதிரி தான். ரியல் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் மைதாவில் பண்ணால் தான் அதே டேஸ்ட்டு வரும். கோதுமை மாவு கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகுது, அவ்வளோதாங்க. சைஸ்க்கு எடுத்துகிட்டு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப பூரி மாதிரிலாம் தேய்க்க வேண்டாங்க, சும்மா லைட்டாக அப்படி விரிச்சா போதும். அந்த அளவுக்கு இந்த கார உருண்டை வந்து உருட்டி வச்சுருக்கோம்ல, அது உள்ளே வச்சு இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், பொட்டலம் கட்டிங்க. இந்த மாதிரி பூரணம் வந்து வெளியில் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கையாலேயே பிசைஞ்சு லைட்டாக போதும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். வெளியில் பூரணம் தெரியவே கூடாது. அப்படி பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதாக. இதுக்கு மேலே கார கச்சோடி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. சாஸோட சாப்பிட்டு ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லு. புரியல. வெளியில் கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இந்த சாஸ் நல்லா காரம் தருது. இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது உள்ள பூரணம் நல்லா இருக்கா? டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது எல்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.